முப்பாட்டின் ராவண பத்திரத்தில ரத்தத்தில ஒரு பொற்கொடி பிறந்தது. நெருப்பு தோழி இவன் நெருங்கி வந்த தோழி எப்பவும் வச்ச ஊரு தப்பியதில்லை என்னுடைய சொல்லையார். கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன இது புது பழக்கா? அத்தனை சொல்ல வேண்டியதானே? இல்ல பேச்சாக்கில் வந்துட்டேன். சரி, எந்த கோயிலுக்கு போற? பக்கத்து ஒரு கோயிலுக்கு. அங்க போனா வேண்டுதல் நிறைவேறும்னு சொன்னாங்க. அதான். அபி வரலா, ஈழ வரலா, இல்ல ஜபா வரலா? இல்ல ஜபாக்க மகன் அழுதுட்டு கிடந்தா, அதனால ஜபாக்க வரலன்னுட்டாங்க. நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ மட்டும் போறியா? ஆமா. இரு அம்மா, ஏலே ஏலே என்னத்த? நான் கோயிலுக்கு போறேனா ஒத்தையில போறானா என்ன செய்ய? சரிங்க த, நான் என்ன போயிட்டு வரேன். இல்ல பரவாயில்ல, அக்காக்கு ரொம்ப சங்கடமா இருக்குன்னாவ. நான் போயிட்டு வந்துடுறேன். அது எப்படி வாலிபடி ஒத்தையில அனுப்ப? ஏமா அவ அபி எங்க? துணி துவச்சி காய போட்டுட்டு இருந்தாவ. ஏன் குறுக்கா வலிக்குது? ஆமாத்த, லைட்டா வலிக்குது. அது உட்காந்துட்டே இருந்தேன்னா அது அப்படி இருக்குதா என்னமோ. சரி ஒண்ணு பண்ணு, பெரியத்தையை கூட்டிட்டு போங்க. குறுக்கு வலி கொஞ்சம் கேட்கும், அப்படி மெதுவா நடந்து போயிட்டு வா. சரிங்க த. ஐயா பரவாயில்ல, நான் போயிட்டு வரேன். உனக்கு என்னாச்சு? ஏன் அத்தனை சொன்னானு கேட்க? அது வந்து அவன் சாரனை திட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மனுஷன் சொல்லி அவன் திட்டினானேட்டு. போ கோயிலுக்கு போயிட்டு போ. அவன் வந்தா சோத்துல நீங்க உப்பு போடாத. உண்மையில நீங்க உப்பு போடாம தான் அவனுக்கு சோத்தை கொடுக்கணும். இல்ல நான் போயிட்டு வரேன். நான் வரட்டுமா? இல்ல அக்கா வராங்கல்ல, பரவாயில்ல. சரி போயிட்டு வா. எனக்கு இன்னைக்கு காலேஜ் சின்ன வேலை இருக்குது, மீட்டிங் வச்சிருக்காங்க, நான் போய் அட்டெண்ட் பண்ணணும். சரி போயிட்டு வாங்க போங்க. ஏலே அட்டெண்ட் போகண்டானே? சரிங்க அத்தை. சரி இரு, நான் போய் சேலையை கட்டிட்டு வந்துடுறேன். என்ன? சரிங்கக்கா. ஏன் பேசும்போது அழுத்தினியா? அதனால பலான அறைய வேண்டியதானே? ஐயா அத்தை. என்ன ஐயா அத்தை? அவன் பேசும்போது வாயில மூஞ்சில அவனை குத்த வேண்டியதானே? இன்னைக்கு அந்த பையன் வரட்டும். சோத்துல உப்பு போட்டுறாத. எத்தை குட்டிலோ, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி துவச்சிக்கிட்டு இருந்தேன். என்னத்த? ஏன் மிஷின்ல போடலையா? நீ வாஷிங் மிஷின்ல போடக்கூடாதான். வர வர உனக்கும் சேட்டை அதிகமா தான் போய்கிட்டு இருக்கு. எதுக்கு கூப்பிட்டி சொல்லுங்க? ரொம்ப தான் சலிச்சுக்கிட்டேன். பின்ன வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கூப்பிட்டா சொல்லுங்க. உனக்கு எல்லாம் சாணுதான் லைக். நான் தங்கச்சி கோயிலுக்கு போறலாம், என்ன கூட போறியா? எடி கோயிலுக்கு போற? நான் சொல்றது உனக்கு நம்பிக்கை இல்ல. போ கேட்டேன். எடி எந்த கோயிலுக்கு போற? பக்கத்து கோயிலுக்கு தான். இல்ல நான் வரல, இன்னும் துணியை துவச்சு முடிக்கல. துணி துவச்சிட்டு ரூமையும் தொடச்சி பறக்கி போடணும். சரி எனக்கு ஒரு காப்பி மட்டும் போட்டு கொடுத்துருப்போ. சரி சரி, என்ன பார்த்து போயிட்டு வாங்க. வரும்போது அவன் கிங்ஸின் கடைக்கு போயிட்டு வாங்க. ஏன் த? அவன் கார்ல கொண்டு விட்டுருவான், நேரம் அங்க வந்துருங்க. சரிங்க த. சரி பார்த்து போயிட்டாங்க. வெளியே இருக்க யார்ட்டையும் பேச வேண்டானே? சரிங்க த. போனமா வந்தமானு இருக்கணும், யார்ட்டையும் பேசிட்டு இருக்க கூடாது. சீக்கிரம் போயிட்டு வாங்க போங்க. பெரியக்கா, ஏ பெரியக்கா, காலேஜுக்கு வர நேராகி போச்சுதே. ஏமா ஏமா, காப்பி கேப்பவா ஆளையே காணாது. கண்டுக்காம நின்றுவோம். ஒரு காப்பி போட்டு கொண்டு வந்து இவ்வளவு நேரமா கேட்கேன். நான் அப்பமே காப்பி கொண்டு வந்துட்டேன், உங்களை தான் ஆளக்கானல. வர வர உனக்கு வாய் கொழுப்பு அதிகமா போயிட்டே இருக்குது. ஊமை கொட்டா மாதிரி இருந்துட்டு இப்ப பேசுற பேச்ச பாரு. சாரன் வந்துட்டான். அப்படியே அவன் வரட்டும் தான் நானும் வச்சிருக்கேன். இன்னைக்கு அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது. அவன் வந்தா ஏன் நீ சொல்லி சைடுக்கு நேரா ஆகுது. அவன் எங்க? நீ அவனையும் அந்த வீட்டுல சைடுக்கு போனோம். வண்டி சாயம் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஆளையே காணல. அவன் கவினையும் காணும், அவனையும் காணும். தெருவுக்கு போயிருப்பான். தெருவுல நிப்பான்னு சொல்ல வந்தேன். சும்மாவே இவனுக்கு வம்பு தான் இழுத்துக்கிட்டு இருக்கா. என் வாய் துரு துருன்னு வரதானே கேட்கேன். உண்மையை சொன்னேன். என்ன உண்மை சொன்ன? தெருப்பு இருக்க இல்ல, தெருவுல நிப்பா அப்படின்னு சொல்ல வந்தேன். என்ன பாத்தியா வாய் அவளுக்கு? ஊமை கொட்டா மாதிரி வாயே திறக்காம நிப்பா. இப்ப பாரு வாய. இந்த வீட்டுல கல்லு கூட பேசிடும். அவ்வளவு வாய் இந்த வீட்டுல இருக்க இருக்கலாம். பின்ன நான் மட்டும் பேசாம இருந்தா என்னமோ நான் மட்டும் தான் வாய் பேசுற மாதிரி. வாய்க்குள்ளே முனக்குது என்ன கேட்க? இல்லைங்க காப்பி வேணுமான்னு கேட்டேன். மாமியாங்கிற மரியாதை எனக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு பாரு. மரியாதை இல்லாம தான் நீங்க கேட்டோன்னு நான் காப்பி போட போனணும். இப்ப எதுக்கு நீ கூட கூட பேசிட்டு இருக்கேன்னு கேட்க? கேட்டதுக்கு பழு சொன்னேன். கூட கூட எப்படித்தே பேச முடியும்? இல்ல பாத்தியால அவளுக்கு வாயா? என்ன போட்டு குடிக்கலன்னு கேட்க? காப்பி வேணுமா வேண்டாமா? அது கேட்ட கேள்வி. அதெல்லாம் கேட்டேன். அதுக்கு இல்லத்தே, அப்பமே போட்டுட்டு வந்தேன், ஆறி போச்சுது. நீ ஆறின காப்பி குடிக்க மாட்டியா, அதான் அப்படி கேட்டேன். நான் கரெக்டா தான் எல்லாமே கேள்வி கேட்க. ஏங்க இருக்கும்போது எங்க போன? நான் வர நேரம் நீங்க எங்க போனியா? இல்ல இவளுக்கு சேட்டை அதிகமா போச்சுது. நீ துணி துவைக்க போ போ, காப்பி வச்சுட்டு போ. வேற துணியா துவைக்கணுமா? அவன் ஜபா துவைப்பா, நீ இருக்க மட்டும் துவைச்சு போடு போ. சரி அவன் வந்து நெல்லி அங்க நிக்கான வேணுமா? நீ கேட்டியா? வேண்டுதா கேப்பவல்ல. இப்ப மகதான் பச்சைக்கட்டன்னு ஆடிக்கிட்டு இருக்க. அதான் வீட்டுல பேச்சுல ஒரு மார்க்கமா இருக்குது. ஐயா அப்படிலாம் இல்லைங்க. அவரே இழுத்து பறிச்சு அட்டங்கத்துல விட்டுட்டு போயிடுவாரு, பாத்துக்க. எங்கனாலும் நீங்க தான் இருக்கணும், மறந்துடாத. இல்லைங்க
வேண்டியதானே? இல்ல இவ இப்பெல்லாம் பேசவே கிடையாது. இது அபிதானே எனக்கே சந்தேகமா இருக்கு. எல்லாம் மகாதேவன் பார்த்த பாரு. யாருக்கு முடிவு கட்டுதானே இல்லையா? இந்த மகாதேவனுக்கு முடிவு கட்டியே ஆகணும். மாமியார்னா மதிப்பு மரியாதை சொல்வேன். இப்பெல்லாம் மாமியார்னா மட்டு மரியாதை இல்லாம சிரிப்பு வர. அத்தை அத்தை காப்பி ஓடி சொல்லிட்டேன். யாருக்கு முடிவு கட்டதே இல்ல. மகாதேவனுக்கு சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுங்கடா. முடியல எனக்கு. என்னங்க சேட்டை ஓவரா இருக்குது? சேட்டை பண்ணாளா? அவ பண்றது எல்லாமே இப்ப சேட்டை மட்டும் தான் இருக்குது. சரிமா, எனக்கு நேரம் ஆயிட்டு. அந்த சாரன் தெரியல நிப்பான், நான் பாத்துட்டு போறேன். அவன் கிங்சன் காலையில வீட்டை விட்டு போனான். அவன் இன்னும் வீட்டுக்கு வரல. கடையில தான் பண்ணா இருக்கும். அந்த பிள்ளைய பார்க்க பண்ணி எப்படி? இல்ல இப்பதான் பிரேம் போயிருக்கான். என்ன சொன்னாலும் தெரியல. சரிமா, நான் பிள்ளைய பார்த்து தான் போவேன். நான் வாரேன். சரி போயிட்டு வா. இங்கதானே இருப்பா. இரு எத்தை காப்பி அம்மா. ஓரட்ட அடிச்சு போட்டு கலஸ்கலே. காப்பி வேணும்னு கேட்டது குத்தமா? சொட்டே எண்ணி போடுவேன். இனிமேல் காப்பி வேணும்னு கேட்டா சொட்டே எண்ணுங்க. தெரியாம கேட்டுட்டேன். குளிப்பு பாரு இவளுக்கு. நீ பண்ண செடிலாம் ஜான பார்த்து தான் போயிருக்கான். அதுக்கு என்ன? இவ எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கா. நீ ஜான பார்த்து பயப்படல? நான் ஏன் பயப்படணும்? ஓ அப்படியா? இன்னைக்கு இருக்கு உனக்கு. அது பெரிய சம்பவமாய் போச்சு தெரியுமா? அடே நீங்க போனாலே சம்பவம் தானடா. நேத்து கூட கை வச்சிய. ஃபர்ஸ்ட் நாங்க கை வைக்க கூடாதுன்னு நினைச்சோம். அவன் கவின் யாரும் தெரியாம நான் அதான் பேதறிய போய் ஒண்ணு வச்சேன். சண்டே ஆகி போச்சு. நீ கை வச்சிருக்கல, சண்டே தானே ஆகும். கவின் நான் உனக்கு தானே நடிச்சேன். விட்டுருந்தா நானே உள்ள பிறந்திருப்பேன். நீ எதுக்கு நம்ம கை வச்ச? அப்படின்னா உன்னை கோவம் வராம? ஏண்டா ஊன்னு சொன்னது ஒரு குத்தமாடா? லாட்ல அப்படிதான் சொல்லுவானுங்க. கவினை பத்தி சொன்னானுங்க. அதான் பொத்தடியிலே போகணும், மிதிச்சா பார்க்கணும். பொத்தடிக்குன்னு விழுந்துட்டான். டேய் கிங்ஸ் ஒன்னும் சொல்லல. அண்ணனுக்கு தெரியாது. ஏற்கனவே விளையாட்டுக்கு போய் சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிதான் வச்சிருக்கான். தெருலன்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் கிங்ஸும் காதுக்கு போயிடும். மவனே பெல்ட் எடுத்தான்னு வச்சுக்க. பார் போய் உளறிடாத. நான் சும்மா தான் எட்டி மிதிச்சேன். அவன் பொத்தடிக்குன்னு விழுந்துட்டான். நான் என்ன பண்ண முடியும்? நீ எப்படி மிதிப்பன்னு எனக்கு தெரியாது. டேய் உங்களோட இருக்கான்னு செத்துட்டானா? உயிர் கிடக்கு ஆஸ்பத்திரியில இருப்பான்னு நினைக்கிறேன். இல்லடா உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு எனக்கு நியூஸ் வந்தது. டேய் மோகனே அப்படி மட்டும் நினைச்சுக்க. வா உசுறு அடிரும் பாத்துக்க. அதான் காப்பாத்துறதுக்கு டேவிட் நீங்க இருக்கீல்ல. ஏய் உங்க வீட்லயே கிங்ஸ் அடி வாங்காத ஒரே ஆளு நான் மட்டும் தான்டா. அடி வாங்கலையா? வாங்கி கொடுக்கலான்னு பாக்க அது நடக்காது. கிங்ஸுக்கு என்ன பத்தி தெரியும். வேணா ஒண்ணு விட மாணிக்கத்தை கோத்து விட்டுருங்க. அவர் புது மாப்பிள்ள. அவர் இப்ப பொண்ணுகிட்ட ரொம்ப மும்பரமா பேசிக்கிட்டு இருக்காரு. வேண்டாம் இந்த நேரத்துல அடி வாங்கினா நல்லா இருக்காது. நீ ஈவரக்கம்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்ட. டேய் உனக்குள்ள ஈவரக்கம்லாம் இருக்குதா? டேவிட்டனே அப்பப்போ அவருக்கு இப்ப ஈவரக்கம்லாம் கொஞ்சம் எட்டி பாக்குது. வாய்ப்பு இல்லையடா. இவனுக்குலாம் ஈவரக்கமே வராத. அதுல இப்ப கொஞ்சம் வரதான் செய்யுது. என்னடா கொஞ்சம் ஈவரக்கம் பாப்போம்லடா. அதே எட்டி மிதிச்சிருக்க. அது ஓ அப்படின்னா அதுக்கு தான் எட்டி மிதிச்சேன். டே கவினே இவனுக்கு ஈவரக்கம் இருக்குது. என்ன அப்பப்போ இவனுக்கு கொஞ்சம் ஈவரக்கம்லாம் வருது. நான் பார்த்து தானே இருக்கேன். சரிடா இது ஜான் வண்டி தானே? ஆமா வெளியில கிளம்பணும். வண்டி ஒன்னையும் பக்கத்துல இல்ல. இது ஒண்ணுதான் இருந்துச்சு தூக்கிட்டு வந்துட்டோம். ஏன் சைட்டுக்கு கிளம்புற நேரம் வீட்டுல கொண்டு வண்டி விடுங்கடா. ஏன் வீட்டுல வேற வண்டி இல்லையா ஒண்ணுனே? அதான் 100 வண்டி நிக்குத தூக்கிட்டு போவாரு. டேய் அவன் பதிவ போறதுதான் போவான். இதை கொண்டு வச்சிருங்கடா போங்க. கவினே அது சாவி கொடு. டேவிட் ஒண்ணு விட்டுருவான். டேய் என்ன கிங்ஸ் போனுக்கு மேல போனு கடைக்கு வான்னு. நான் கடைக்கு போறேன். என்ன வண்டி கொண்டு விட்டுட்டு போறேன். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. தூக்கி வளர்த்தவன் எனக்கு தெரியாது. நீ எதுக்காக என்ன கொண்டு விட சொல்றன்னு எனக்கு தெரியாது. உன் ஈவரக்கத்துக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏற்கனவே சைட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு. ஜான் வண்டியை தூக்கிட்டு வந்துட்டேன். இப்ப வண்டி தண்ணி அவன் பெட்ரோல விட்டுட்டு இருப்பான். இப்ப நான் கரெக்டா கொண்டு வீட்டுல கொண்டு வண்டி விட போற நேரம் என்ன ஜான் பார்த்தானோ டேய் என்ன புதக்குழியில தள்ளிடுவான். போடா நம்ம சுத்தமா அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுனே. அது அவன உண்மை கொண்டு விட்டுருனே. டேய் உனக்குலாம் மனசாட்சி இல்ல. ஜான்லாம் மிதிச்சா நான் செத்தே போயிடுறேன். போடா அண்ணா அண்ணி. டேய் அண்ணி வராங்க. வாய் திறந்துடாதே. சிங்கத்தான் நின்னுகிட்டு இருக்கானுவலா? வாங்கக்கா வேற ஒண்ணு போலாம். ஏன்டா அந்த பிள்ளைகிட்ட இப்படி விரும்மாப்பா நடந்துக்கிறத? இருந்தாலும் நேரத்தை நீங்க திட்டிருக்க கூடாது. வாயை மூடிட்டு இருங்கடா. அக்கா வாங்க போலாம். சரி அண்ணி கோயிலுக்கா? ஆமாடா. சரிங்க அண்ணே. டேய் சாரணே என்ன வீட்டுக்கு போவியா? சரி சரி வா நம்ம போவோம். அண்ணி நான் ஆட்டோ பிடிச்சு வரட்டா? இல்லடா வேண்டாம். சரிங்க அண்ணே.
சோழன் காலின் அங்க 2 பேரும் ஓட புரியல வெட்டிட்டு வரேன் அந்த சைடு சுத்தி வளைச்சு போட்டு டீச்சர் பூஜெல்லாம் முடிஞ்சோடனே எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிருவோமா? வீட்டுல சொல்லிட்டீங்களா? இங்க இருந்து 2 தெரு தள்ளி தான் அம்மா வீடு. நான் எப்போ கோயிலுக்கு வந்தாலும் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருவேன்னு வீட்டுல எல்லாத்துக்குமே தெரியும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டுல தெரியும்னா பிரச்சனை இல்லை. எனக்கிட்ட போக முடியாது. தங்கச்சி வேற வந்திருப்பா. நான் தங்கச்சியும் பார்க்க போகவே இல்லை. வீட்டுக்கு போனா தங்கச்சி இருப்பா. அப்படியே தங்கச்சியும் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்கக்கா. தங்கச்சி பையன் நல்ல சேட்டை பண்ணுவான். நல்லா துருத்துண்டு வருவான். போன்ல வேற பெரியமா எப்போ வருவீங்க பெரியமா எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்டே இருந்தான். அதான் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு. பரவாயில்லக்கா, போயிட்டே போலாம். நான் ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன், நிறைவேற்றிட்டு வரேன். நீங்களே நிக்கீங்களா? சரி. நானும் இவங்க தான் பேங்க்ல ஒண்ணா வேலை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப நல்ல டைப். எனக்கு ரொம்ப பாசமா இருப்பாங்க. வா பேசிட்டு போலாம். சரிங்கக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அம்மா எங்க போயிட்டீங்க? எனக்கு தான் மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களே. ஓ அப்படியா? எனக்கும் பேங்குக்கும் அப்புறம் எந்த கான்டாக்டுமே இல்ல. அதான் தெரியல. நீ தான் மேனேஜர் சாரே உசார் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டியே. உசாரா போடி, லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருக்கேன். எல்லாம் ஒண்ணு தாண்டி. சூப்பர். சாம் சார் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பரவாயில்ல. சாம் சாரை கரெக்ட் பண்ணி சாம் சாரை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமாடி, எத்தனை மாசம்? 8 பிறந்திருக்கு. ஃபங்க்ஷன்ல வச்சு அம்மா வீட்டுக்கு போகலையா? இல்ல, எங்க ஃபேமிலில விட மாட்டாங்க. அவங்க வீட்டு வாரிசு அவங்க வீட்டை தான் பிறக்கணும். அவங்க வீட்டு ரூல்ஸ். அப்போ மகாராணி மாதிரி இருக்கேன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அப்படிதான். அம்மா தினமும் வந்து பார்க்க வருவாங்க. சாம் சார் தான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன, ஒரு நாள் தாராளமா வீட்டுக்கு வா. இல்ல, இன்னைக்கு லீவுனால வந்தேன். தம்பி ஃபாரின்ல இருந்து வந்திருந்தான். அதான் அவனை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். ஒரு தம்பி ஃபாரின் போயிருக்கான்னு சொன்னல? ஆமா, கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கேன். இப்பதான் லீவுக்கு வந்திருக்கான். அதான் அவனை பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். என் கூட ஒருத்தவங்க வேலையில இருந்தாங்க. எனக்கு வேலையை ப்ரமோஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அது இவங்க தான். அப்படியா? யாருக்கிட்டையும் ரொம்ப பேசிக்கிட மாட்டான். படிச்சு எப்படியோ ஃபாரினுக்கு போயிட்டான். இப்போ பரவாயில்ல, நல்ல வீடு நிலைமை மாறிட்டு. இப்பதான் கடனெல்லாம் அடைச்சிட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். இனி எப்போ திரும்ப ஃபாரின் போறாங்க? இன்னும் 1 மாசம் இருப்பான். அப்புறம் போனா 5 வருஷம் கழித்து தானே வர முடியும். ஓ சரி, மேரேஜ் ஏதாவது பார்க்கலாம் பார்க்கலாம். சரி அதை விடு, பக்கத்துல எங்க வீடு. 2 பேரும் வந்துட்டு போங்க. அக்கா, இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன் பவி. நீங்க பாத்தே, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் எப்பவும் உன்னை நினைச்சுக்கிட்டே இருப்பேன். ப்ளீஸ், இதுலதான் 2 தெரு தள்ளிதான் வாயேன். அது எங்க பாரியல், ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணிருக்கோம். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போலாம். வாயல் தம்பி, போய் ஒரு வண்டி பிடிச்சிட்டு வரியா? சரிங்கக்கா, வாங்க. இல்லக்கா விடு, பாசமா கூப்பிடுறா. எப்படினாலும் நம்ம அம்மா வீட்டுக்கு போனாலும் முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு இங்க போயிட்டு போயிடுவோம். சரியா? சரி. வா போலாம். சரி. இப்பதான் இந்த வீடு வாங்கியிருக்கோம். இன்னும் பால் காய்ப்பு கூட வைக்கல. அப்படியா? ஏற்கனவே ஒருத்தங்க கேட்டு அந்த குடியிருந்த வீடு தான். 2வது தான் வாங்கியிருக்கோம். அதான் பெருசா பால் காய்ப்பு எதுவும் வைக்கல. அப்படி பார்த்தா இந்த வீட்டுக்கு இப்ப நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு வர. வீடு எடுத்துக்கொண்டு தான் தம்பியே பார்க்க வந்திருந்தான். இவ்வளோ நாளா வாடகை வீட்லயே இருந்தோம். சொந்த வீட்டு கனவு. அதான் தம்பிக்கு இருக்க முடியலன்னு ஓடி வந்துட்டான். பாவம் இல்ல, சின்ன செஞ்சே கஷ்டப்பட்டிருக்கான்ல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அம்மாவும் இல்லை. அதான் அப்பா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? வாட்ச்மேன் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க. வேண்டானாலும் கேட்க மாட்டுக்காங்க. சரி வா, நீ முதல்ல உள்ள வா. பவி, வீடு ரொம்ப சூப்பரா இருக்கு பவி. தேங்க்ஸ் ஐயா. உங்க வீட்டை விடவா? எங்க வீடு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இன்னும் உன் தன்னடக்கம் உன்னை விட்டு போகவே இல்லை. ஊர்லயே பெரிய கோடீஸ்வரங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். கோடீஸ்வரங்க தான், ஆனா எங்க வீடு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இங்க பாரு, நீ கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும். சரியா? கண்டிப்பா வருவேன். இங்க பாரு, உன்ன மாதிரி ஒரு நட்பு கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். பார்க்க வராம இருப்பேனா? அக்கா, முத வீட்டுக்கு வந்திருக்காங்க. சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? போலாமா? நான் கேட்க நினைச்சேன். அந்த பொண்ணு என் தங்கச்சி தான். தங்கச்சி மகிமா, எங்க மூத்த மாமா இருக்காங்கல்ல, அவங்க ஒய்ஃபோட கூட பிறந்த தங்கச்சி. ஓ அப்படியா? அந்த ஜானு, அவங்க ஒய்ஃபோட கூட பிறந்த தங்கச்சி எங்க வீட்டுல தான் இருக்கா. கல்யாணம் முடிஞ்சிட்டா? கல்யாணம் முடிஞ்சிட்டா இவளுக்கு?
முடியல. அப்படியா? ஹாய். பேசவே மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ அமைதியா இருக்காங்க. எவ்வளோ அமைதலே, ரொம்ப அழகா இருக்காங்க. பேசியது முடிச்சிருக்காங்களா இல்லைன்னா? ஐயோ, சாருனை பற்றி சொன்னா அவ்வளோதான். இல்லை, மூத்த காக்கு அம்மா அப்பா இல்லை, அதனால எங்கள் வீட்டில் இருக்கா. ஓ அப்படியா? படிச்சுக்கிட்டு இருக்காளா எப்படி? படிச்செல்லாம் முடிச்சிட்டா, வீட்டில் சும்மா தான் இருக்கா. நல்லா இருக்காங்க. எனக்கா? பேர் என்ன? மகிமா. மகிமா நல்லா இருக்கு, பேர் நல்ல டிஃப்ரெண்டா நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. சரி, இங்க பாரு, முத வீட்டுக்கு வந்திருக்க, பிள்ளை தச்சியா இருக்க, ஒரு வாய் சாப்பிட்டுட்டு தான் போகணும், சரியா? இரு. ஐயோ பவி, அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் முடியாது, நீ சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஐயோ பவி, வேண்டாம் பவி, சொன்னா கேளு பவி. நீ என் வீட்டை சாப்பிட மாட்டியா போ. அப்படி இல்ல. ஐயோ அக்கா நேரம் ஆக்கிடுவாங்க போலுக்க. இந்த சாரன் பைய வேற நான் கிளம்பி வரத பாத்துட்டான். அவன் பார்க்கலாம் மாட்டான், ஆனா நான் போற டைத்துல இருந்து கரெக்டா வீட்டுக்கு போயிடணும், இல்லைன்னா அறுத்து கிழிச்சிட்டு அலைவான். சாடில வேற பேசுவான். ஐயோ ரொம்ப கோபப்படுவானே. இங்க பாரு, 5 நிமிஷம் உனக்கு பிடிச்சமா நான் சமைச்சு தரேன். பிள்ளை தச்சா வந்திருக்க, ஒரு வயசு சாப்பிட்டுட்டு போனாதானே எங்க வீட ஆசீர்வாதமா இருக்கும். நீ இப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி போக முடியும்? சரி, என் எலுதான், எந்த உச்சத்துக்கு போனாலும் என் எலு மாறவே இல்லை. நீ அப்படியே தான் இருக்க. ஏன் எதுக்கு மாறணும்? சரி நீ போய் சமா போ. சரி இரு, 5 நிமிஷம் தான். மகிமா, எனக்கு காலெல்லாம் வலிக்குது, நான் இல்லை கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். என்ன அக்கா? இங்க வர வந்ததே வந்துட்டோம், 1/2 மணி நேரம் தானே, போயிடலாம் சரியா? சரிக்கா, நான் அப்ப கொஞ்ச நேரம் வெளியில இருக்கட்டுமா? சரி போ, நின்னுக்க. சரிங்கக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நான் உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கேன். அப்படியா? எனக்கு ஞாபகம் இல்ல. காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன், அப்ப நான் உன்னை பார்த்திருக்கேன். இப்போ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? இன்ஜினியர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். பா, அங்க சூப்பரா இருக்கும்ல? இந்தியா மாதிரி வருமா? அதெல்லாம் இல்லக்கா. சரிம்மா. இருங்கக்கா, நான் வரேன். சரிம்மா சரிம்மா. பாவம், அம்மா இல்லாம இந்த தம்பியை வளர்த்து ஆளாக்கியிருக்கா. இந்த பையன் கடைசி வரைக்கும் நஞ்சு உள்ளவனா இருக்கணும். உன் தம்பி தங்கச்சிக்காகவே வாழ்க்கை அர்ப்பணிச்சிட்டல. மூத்த பொண்ணா பிறந்துட்டேன், அம்மா இல்ல, அம்மாவை மாற வேண்டிய கட்டாயம். அது என்னமோ தெரியல, தம்பிகளை படிக்க வச்சு ஆளாக்குனேன், அம்மாவே ஆயிட்டேன். உனக்குன்னு வாழ்க்கை தோணல. சரிடி, தம்பி எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க லைஃபை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா, அதுக்குத்தான் அவனுக்கு வரப்போற பொண்ணு குணவதியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணக்காரியாவோ படிச்சவளா கூட நான் பார்க்கல, குணவதியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் தம்பி எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அவன் எனக்கு கூட இருக்கணும். எனக்குன்னு எந்த உறவும் இல்லை. நாளைக்கு என் தம்பி கட்டிக்கிற போறவா அவனையும் பேச்சு கூட்டிட்டு போயிட்டா நான் வாழறதுல அர்த்தமே இல்லை. என் கைச்செலவுக்கு கடைசி வரைக்கும் போதும், எனக்கு வேலை கிடைச்சிட்டு. ஆனா அவங்க என் கூட இருக்கணும், அதுக்கு குணம் உள்ள பிள்ளை வேணும். தேடிக்கிட்டு இருக்கேன். தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமா, இனிமே எனக்கு எப்படி மாப்பிள்ளை கிடைக்காது, அதான் தம்பிக்காவது முடிச்சிடலாமே நினைக்கிறேன். உனக்கு என்னடி வயசாகி போச்சுது? வயசுதான் 30 ஆகி போச்சுதே. 30 வயசு ஒரு வயசா? இல்ல, இப்பெல்லாம் யாரு 30 வயசுல கல்யாணம் பண்றா சொல்லு பாப்போம். அப்புறம் குழந்தை இல்ல அது இல்லைன்னு 1000 பிரச்சனை சொல்லுவாங்க. அது எதுக்கு நம்ம ஏன் மத்தவங்களுக்கு பாரமா? அதான் இப்படியே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னடி? சரி, நான் எங்க வீட்டாளர்கிட்டலாம் சொல்லி உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பாக்குறேன். மாப்பிள்ளை வேண்டாம், பொண்ணு இருந்தா சொல்லுவியா? பொண்ணு எங்க குடும்பத்துல எந்த பொண்ணு இந்த மாதிரி தெரியல. சரி, நான் வீட்டுல இருக்கவங்கிட்டலாம் சொல்லி வைக்கிறேன், சரியா? பொண்ணு இல்லையா? கண்ணுக்கு லட்சணமா கொணவதி எங்க ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாலே. இருந்தாலும் இவ பெரிய இடம், அதனால நம்மகிட்ட கேட்கலையோ. சரி, இன்னும் 2 நிமிஷத்துல சாப்பாடு ஆயிடும், சாப்பிடலாம். சரி. ஐயோ, அக்கா எப்போ வருவாங்கன்னு தெரியல. சரி, வீட்டுக்கு வர போகணுமே. என்னன்னு தெரியல, வீட்டுக்கு வெளியில வந்தாலே நிம்மதியாவே இருக்க முடியல. ஹாய் மகிமா. ஐயோ, இவன் வேற. நீங்க எந்த காலேஜ்? எனக்கு உங்களை எங்க பார்த்த மாதிரியே இருக்குது. இது வேறயா? ஜோசப் காலேஜ். நினைச்சேன், அதெல்லாம் பார்த்தேன், எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் இயர்லயே பாதில டிஸ்கண்டினியூ பண்ணவங்க தானே நீங்க? அது இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. ஆமா. அப்போ நீங்க டிகிரி மறுபடியும் எங்க காலேஜ்ல படிச்சேன். நான் அப்பவே உங்களை பார்த்துருக்கேன், அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நான் ஃபாரின்ல இருக்கும்போது உங்களே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அப்பதான் எனக்கு திரும்ப உங்க ஞாபகமே எனக்கு வந்தது. உங்களே மாதிரி தான் அந்த பொண்ணு, ரொம்ப கியூட்டா, ரொம்ப அழகா, அமைதியெல்லாம் இருந்தாங்க. எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கேனே. ஐயோ, எனக்கு வேற. ஆமா, நீங்க இன்னும் மேரேஜ் பண்ணிக்கலையா? பண்ணிக்கணும். சரி,
நான் உள்ள இருக்கேன். என்ன யாருன்னு நீங்க கேட்கவே இல்லை. எனக்கு தெரியல பறவை கேட்டதுக்கு. நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். தினேஷ் உங்ககிட்ட பேச வந்தேன். இல்ல எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு மறக்கல. அப்போ எனக்கு புரியல. உங்களே மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் எந்த பொண்ணுமே எடுத்து பார்க்கணும்னு தோணல. என் கோயில கூட நான் உங்களை பார்த்துட்டு பார்க்காத மாதிரி தான் நின்னேன். எனக்கு தோணல. ஆனா கிட்ட வச்சு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது. சரி நான் உள்ள இருக்கேன். சரியா? அப்புறம் இல்ல நான் உள்ள இருக்கேன். நான் ஃபாரின்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் 1 மாசம் தான் அங்கே தங்குவேன். அக்கா எனக்குன்னு ஒரு துணியை பார்த்துட்டு இருக்காங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லதுக்கு என்ன. சரி நான் உள்ள இருக்கேன். நேரம் ஆயிட்டு வீட்டுக்கு வேற போகணும். வீட்டுல வேற வேலைகள் அந்தந்தால கிடக்குது. அத்தை தேடுவாங்க. அத்தை மாமா என் பொண்ணு கூட தேடுவா. நான் வரேன். ஏய் இங்க தாண்டா எங்க ஒளிஞ்சிருக்கான். தொட்டி தூக்கணும்டா. என்ன டேவிட் இங்கதான் வந்தா? ஆமாடா இங்க தாண்டா வந்தா. டேய் இன்னைக்கு மட்டும் அவனை விட்டா கிங்ஸன் நம்மள குழி தோண்டி புதைச்சிருவான். போறது முடிவு பண்ண எந்த இடம்னு பார்க்க வேண்டாம். எத்தனை பேர் சுத்தி நின்னாலும் சரி போட்டுங்க. ஆமாண்ணே. ஐயோ மகிமா சாரம் பைய பார்த்த நிலைமை எதுக்கு ஆகுறது? அவன் அந்த சைடா ஓடி இருப்பான்டா. நம்ம அந்த சைடா போய் பிடிக்கலாம். ஆமாலண்ணே ஆமாலண்ணே அங்க அங்கடி ஓடி இருப்பானுங்க. இல்லடா அவன் இங்கதான் வந்தா நான் பார்த்தேன். இல்லடா சார் அந்த சைடா ஓடி போயிருப்பான். நம்ம அந்த சைடா போலாம். நான் இல்ல உங்க வீட்டுக்கு எங்க அக்கா உள்ள தேடிட்டு இருப்பாங்க. நான் வரேன். கோவிங்க சீக்கிரம் இங்க தான் கூட்டிட்டு போடா. ஆனா போலாம். கோயிலுக்கு தானே போறேன்ட்டு வந்தீங்க? சரி வீட்டுக்கு போங்க பேசிக்கலாம். ஏன் இன்னும் கொஞ்சம் ஒதுக்கு போனா போக வேண்டியதானே? என்னமா இது? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? சரி சீக்கிரம் வீட்டுக்கு போ. என்னாச்சு மகிமா? ஏதோ பிரச்சனையா? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. அது சரி அவங்களாம் யாரு? அப்படியா? சொல்ல வேண்டியதானே? இங்கதான் வந்து போன இந்த வீட்டு தான் இப்போ சொல்ல வேண்டியதானே? சொல்லதுக்குள்ள போயிட்டாங்க. சரி நான் என் மக்களை கொடுத்து கிளம்புறேன். மகிமா நான் சாரி நான் கிளம்புறேன். எனக்கா நான் செத்த பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன பிரச்சனை? நம்ம வேற எங்கேயும் போகலையே. ஐயோ உள்ள போர் அடிக்குன்னு வெளியில வந்து நின்று அந்த அக்காவோட தம்பி ஏதோ பேசிட்டு இருந்தாரு. என்ன காலேஜ்ல பாத்துருக்காராம். நான் சான்ஸ் காலேஜ்ல படிச்சேனே அங்கதான் அவரு படிச்சாரு. அதை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நம்ம வீட்டு சாரணி கவின் எல்லாரும் வந்திருந்தாங்க. அதுக்கு என்ன இது என்ன இருக்குது? அவனுக்கு அப்பமே யாரையும் வட்டிட்டு வந்தானுங்களே. ஐயோ இல்லக்கா நான் அந்த ஒதுக்குப்புறமா நின்னுட்டு இருந்தேன். ஒதுக்குப்புறமா நின்னுட்டு இருந்தியா? உன்ன இங்கதான் நிக்க சொன்னேன். இல்லக்கா இந்த சைடு வெயில் அடிக்குது. அந்த சைடு போய் நின்னுட்டு இருந்தேன்க்கா. அந்த பையனும் பேசிட்டு இருந்தான். அதை பார்த்துட்டு இவங்க எல்லாம் முறைச்சிட்டு போறாங்கக்கா. என்னடி உழைச்சிக்கிட்டு இருக்க? ஏதோ ஊருக்கு ஒதுக்குறமா திருட்டுத்தனமா பேசுன மாதிரி அப்படி நினைச்சு போய்கிட்டு இருக்காங்கக்கா. அவனுக்கு ஒன்றும் முட்டா பையெல்லாம் கிடையாது. அப்பெல்லாம் சந்தேகப்பட மாட்டானுங்க. சரிவா வீட்டுக்கு போலாம். நான் ஒரு வேண்டாத வேலை பார்த்துட்டேன். என்னடி சொல்ற? ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ராணி நானும் பிளான் போட்டேன். இவனை வெறுப்பேத்துனா என்ன விரும்புறேன்னு சொல்லுவானு. என்ன ஒருத்த லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி வச்சிருக்கேன். அடி கூக்கட்டும். என்னடி எதுதான் பிளான் உங்களுக்கு தெரியாதா? சரி வீட்டுக்கு வா நான் பேசுறேன். பயப்படாம வா நான் இருக்கேன்ல. அக்காவின் கொல்ல வெளியில போறேன்க்கா. எனக்கு பயமா இருக்கு. நான் வீட்டுக்கு வரல. என்னமோ உமர் தப்பு இருக்க மாதிரி பயப்படுத. நீ அவனை வெறுப்பேத்ததுக்கு சும்மா சொன்னது. இப்போ நீ நின்னது கேஷுவலா நின்னது. இதுல இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வா. எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ வா. நான் பேசிக்கிறேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரியுமா? பேசுனா ஜான் மாமா பேசுவாரு. பெரிய மாமா பேசுவாரு. கோவப்பட்டாலும் கிங்ஸ் தான் கோவப்படணும். நான் சொன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க. வா. அக்கா அவன் கோத்து உக்கரத்துல போயிருக்காங்கக்கா. எனக்கு பயமா இருக்குக்கா. அவன் முகத்தை பார்க்கணுங்க. நான் ஏதோ அவனுக்கு துரோகம் பண்ண மாதிரி எனக்கு பயமா இருக்குக்கா. எனக்கு கண்ணு போட்டுருவாங்கக்கா.
ஒண்ணு இல்ல எதையும் பெருசு போட்டுத்தாமா போய்கிட்டே இரு. விட வேண்டாண்ணா, எதுக்கு நான் விடனா கொண்ட துண்டமாக்கிறேன், போய்கிட்டே இரு. அண்ணே அது வந்து போட சொன்ன. சரிண்ணா. அது ஐயோ, நான் என்ன சொல்றேன்? வீட்டுல எல்லாரும் பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்களா? நம்மளை எல்லாரும் அசிங்கப்படுத்திடுவாங்களா? இல்ல, நாம இதுக்கப்புறம் இல்ல, இவங்க சும்மா விட மாட்டாங்க, இவங்க சும்மா விட மாட்டாங்க. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இசாய் எங்க போற? யார நம்பி வாழக்கூடாதுன்னு கத்துக்கிட்டேன். சொந்த கால்ல நிக்க போறேன். எனக்கு யார் தயவும் தேவையில்லை. அப்ப இவனால மத்தவங்க தையில தானே நின்னா? குழந்தையா இருக்கும் போதே சொந்த கால்ல நிக்க முடியாது, மத்தவங்க தயவுல தான் நிக்கணும். அது உங்க கடமை, பாத்தீங்க. இதுக்கப்புறமும் நான் சொந்த கால்ல நிக்காம நின்னேன், என் வாழ்க்கைய நாசமா போயிடும். மரியாதை ஓடிங்க சொல்லிவிட்டேன். அத்தி அப்படி பொம்மை மாதிரி பேசுறா. பார், உங்க அப்பா உன் மாமா இருக்கலாம், நீ வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சது ஒன்ன விட்டுருவானுங்க, என்ன ஓட விட்டு அடிப்பானுங்க, வெட்டி சாச்சுவானுங்க. சாவுங்க, எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. எதுக்கு வந்தீங்க? அதான் இந்த பையல ரவுடி பையலன்னு தெரியுதுல, மூடிக்கிட்டு அங்கே இருந்துக்க வேண்டியதானே. எதுக்கு வந்தீங்க? பெத்த அப்பா பார்த்து கேக்குற கேள்வி நீ. அப்பா, வாயை மூடிக்கிட்டு போயிடணும். ஏதோ நாட்டுல தானே இருந்தீங்க, அங்கே இருந்து தொலைக்க வேண்டியதானே. பார்க்கல மண்ணலி போட்டுக்கிட்டு நான் அப்பா வரணும் அப்பா. பின்னாடியே வந்தீங்க, என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. போய் அந்த ரவுடி பையல்கிட்ட போய் சொல்லுங்க, இனிமேல எவனையும் தேடி வர மாட்டானே. குறிப்பா அந்த கிங்ஸி பையன்கிட்ட சொல்லுங்க, அவனை தேடி நான் போகவே மாட்டேன். குட் குட், நல்ல முடிவு. ஆனா அதுக்காக வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். மறுபடியும் சொல்றேன், அப்பான்னு பார்க்க மாட்டேன். சொல்லிவிட்டு அந்த கல்லு தான் கிடக்கு, தூக்கி எறிஞ்சு விடுவேன். அப்படியே குழந்தையாவே வளர்த்துட்டானுங்க பாவி பயிலுங்க. எப்படி குழந்தை மாதிரி பேசுது பாரு. புள்ளைய வளர்க்கணும், வாலிய புள்ளைய வளர்க்கணும். வாலிய புள்ளையும் குரங்காக்கி வச்சிருக்கானுங்க. இங்க பாரு, உன் மாமனாரே என்னதான் அடிக்க வருவானுங்க, சொன்னா கேளு. அடிக்க வந்தா அடி வாங்குங்க, எனக்கு என்ன வந்திருக்கு? அதுக்கு தானே மெனக்கிட்டு வந்தீங்க. இங்க பாரு சார், நீ வேலைக்கு போன என்ன அவசியம் இருக்குது? அதான் அப்பா இருக்கம்ல. நீங்க இருந்ததுல பார்த்த வேலை. மரியாதை ஓடிங்க சொல்லிவிட்டேன். எனக்கு எவனும் வேண்டாம். போற போக்குல என்னமா இப்படி சொல்லிட்ட? மறுபடியும் சொல்றேன், இனிமேலே இந்த செம்பலிங்க குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என் சொந்த கால நிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். இன்றைக்கு போறேன். எவனாவது வந்து கோல் முட்டி கொடுத்து சொதப்புனியன்னு வச்சுக்கோங்க. உண்மையாவே சொல்றேன், பொம்மிமா வந்து நிப்பேன் சொல்லிட்டேன். இதான் உன் முடிவா? மறுபடியும் சொல்றேன், அப்பான்னு பார்க்க மாட்டேன் மகாதேவன். இது என் முத முடிவு இல்ல, கடைசி முடிவு இதுதான். உங்க அம்மா கூட என்ன மகாதேவன் கூப்பிட்டது இல்ல தெரியுமா? அதான் உங்களுக்கு வாய் கொழுப்பு அதிகம். இங்க பார், நான் உன் அப்பா. எனக்கு அப்பானா அது ஜானப்பா மட்டும்தான், நீங்க ஒண்ணு இல்ல. உனக்கு அவன் அப்பா, நான் அப்பா இல்ல. அப்பானா ஜானப்பா மாதிரி இருக்கணும், நீங்க ஒண்ணு அப்பாலாம் இல்ல. ஆனா அவன் என் கூட கூப்பிட்டு சொன்னான் தெரியுமா? அதுக்கு தான் மகராஜன் தண்ணி நினைச்சிட்டு இருக்காரு. நானா மூஞ்சில முழிக்க மாட்டேனே. இன்னைக்கு ஃபுல்லா காலையில இங்க தான் இருந்தான். ரவுடி பையல. இனி எவனா இங்க வரட்டும் சொல்லிவிட்டேன். வீட்டை இழுத்து பூட்டி வைங்க, எவனுங்க வரக்கூடாது. அத்தி போற போக்குல எல்லா பையனும் மரியாதை திட்டிக்கிட்டு இருக்கா. போறேன், ஏதாவது பின்னாடி வந்து ஏதாவது வேண்டதை பாத்தீங்க, அந்த கிங்ஸின் பையலுக்கு இருக்குது. அப்பாட, இப்பதான் என் மனசு ஆறுது. அவங்கிட்ட வம்பச்சுக்க, அப்போ பாரு அவன் காட்டுவான் விளாட்ட. யாருக்கிட்ட? உங்க ரெண்டுத்தையும் எலியும் பூனியும் அக்கல. நான் மகாதேவனே இல்ல. உங்க ரெண்டுத்தையும் எலியும் பூனியும் ஆக்கிட்ட, நான் வந்த வேலை கச்சிதமா முடிஞ்சிடும். நீங்க ரெண்டு மட்டும் எலியும் பூனி ஆனீங்க, கடைசி வரைக்கும் ஒன்னாவே இருக்க மாட்டீங்க. அது போதும் எனக்கு. பார், அந்த கிங்ஸ் பையன் ரொம்ப பொல்லாத பையன். நீ வேலைக்கு போறேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். நீ தானே அவன் கூட வாழ போறேன்னு ஒத்த கால நின்னா. ஆனா இப்பெல்லாம் அவனை கண்டுக்க போறதே இல்ல பொழுது. கண்டுக்காத, நானும் எவனையும் பார்க்கணும் அவசியம் இல்ல. நல்ல முடிவு எடுத்திருக்கா. இது ஜானுக்கு போட்டு கொடுத்து இதை வேற மாதிரி மாத்தணுமே. ஜானு, உன் மவன் ஏதோ ஒத்த கால நிக்கா, சொந்த கால நிக்க போறேன்னு கோடீஸ்வரன்னு சொன்னீங்க. உங்க வீட்டு பிள்ளைய வேலைக்கெல்லாம் அனுப்புதீங்க. ஏய், அப்புறம் என்னமோ சொன்னீங்க, உன் பிள்ளைக்கு நீதான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு. அவ எந்த பையனும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஏய், இனி நீங்களே நினைச்சாலும் என் பிள்ளைய மாத்த முடியாது. ஆனா உனக்கு தாண்டா நான் நன்றி சொல்லணும். டேய், கோவப்படாதா. கெட்ட வார்த்தை போடுறா. நான் மாமா கெட்ட வார்த்தை போடாத. என்ன இப்படி அத்து கிடைக்கான்? சோப்பா, அவன் வேலைக்கு போறான்னு சொன்ன உடனே இப்படி டென்ஷன் ஆயிட்டான். அதுக்கு பாதி போய் இப்படியே கெட்ட வார்த்தை போடுவான். முத வேலையா முத மாசம் சம்பளம் வாங்கி ஒரு ஸ்கூட்டி ஒண்ணு எடுத்துறணும். வச்சிருக்கானுங்க பாரு, செம்பிளிங்க கோட்டைன்னு ஒரு ஆட்டோக்காரன் கூட உள்ள வர மாட்டேங்க. ஊரை மட்டும் பச்சை பச்சைன்னு வச்சிருக்கானுங்க. ஆனா அவசரத்துக்கு ஒரு பைக்கு கார் கூட வர மாட்டேங்குது. 10 மணிக்கு இன்டர்வியூ,
போயிடலாமா எப்படி? அப்பா முத நாளே திண்டாட வச்சுட்டானுங்களே. டேய் இனிமேல் இது செம்பலிங்க கோட்டையில இசைக்கோட்டை. இசைக்கோட்டைன்னு மாத்தினாதான் இனி ஏறாஜி இந்த ஊர்ல நடக்கும். என்னால முடியாதா என்ன? அதெல்லாம் என்னால முடியும். மாசம் சம்பளம் வாங்குறோம், இந்த கோட்டையை கைப்பிடிக்கிறோம். வேலையா இந்த கோட்டையை தான் நம்ம கைப்பற்றணும். என்ன ஆனாலும் சரி, இனி அந்த செம்பலிங்க குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த பையன் என்கிட்ட பேசக்கூடாது. இனிமேல் நம்ம ரெக்கை வச்சுதான் நம்ம பறக்கணும். எவன் ரெக்கை வச்சும் பறக்கப்படாது. நினைச்சேன் ஊருக்குள்ள இருந்து யாராவது போறது வரது உனக்கு தெரியாம இருக்குமானே. உனக்கு கொட்டையாச்சே. ஊருக்குள்ள இருந்து யார் வெளியில போனா கூட கண்காணிக்கிறான்ப்பா. அருவா பத்தாது, இன்னும் 2-3 வச்சுக்க. நான் பயந்துருவேன் நினைச்சியா? சோழன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? போடா போடா, சொந்த கால நிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். திமுரு. ஆமா திமுருதான். போய்கிட்டே இருக்கணும். மாசம் சம்பளம் எடுத்த உடனே இதை விட பெரிய ஸ்கூட்டி ஒன்று எடுத்துருவேன். ஊருக்குள்ளே ஓட்ட முடியாது பாத்துக்க. நீங்க பிறக்கும்போது இந்த ஊரும் சேர்ந்து பிறந்துச்சா இல்லைன்னா உங்க அப்பாவுக்கு பிறந்துச்சா? மாசம் சம்பளத்தை வாங்கி உங்க அப்பா பெத்துப்பட்ட இந்த ஊரை விலைக்கு வாங்குறேன். கையில என்ன இருக்குன்னு பார்த்தல, எகத்தால பேச்சு பேசினா போட்டுருவேன். நான் ஃபைல் வச்சிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியோ? ஃபைலுக்குள்ள நானும் கத்தி தான் வச்சிருக்கேன். திமுரு பிடிச்சா. ஆமா, இவருக்கு மட்டும் உடம்புக்குள்ள நல்ல எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. குணசீலன், கோவம்னா என்னன்னே தெரியாத குணசீலன். நான் இன்றைக்கு போறேன். அந்த கம்பெனி நாசமா போயிடும். அந்த கம்பெனி நாசமானா கட்ட கம்பெனிக்கு போவேன். போடா போடவா. சார் ஒரு சின்ன ஹெல்ப் சார். இப்போ நீங்க நேரா உங்க இல்லத்துக்கு தான் போறீங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஜான் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு, எங்க அப்பா. அவர்கிட்ட அப்படியே சொல்லிருங்க. மொவாக்கிவான தேடி வந்துடப்படாதான், வீட்லயே இருக்கணுமான்னு சொல்லிடணும். வந்தா உங்களுக்கான கதிதான் அவருக்குன்னு சொல்லிடணும். ஏற்கனவே வீட்டுல இருக்கறதுக்கு பொங்க வச்சுட்டு தான் வந்திருக்கேன். இனி அவருக்கும் அதே கதிதான். அப்புறம் அதே உங்க இல்லத்துல ஓவர பேசாதே போடி. நீ இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க. வாய் போடி. இல்ல இங்க ஆட்டமே ஆரம்பம். ஒவ்வொருத்தனையும் வச்சு செய்யல. நான் இசையே இல்ல. நான் பேரை மாத்திட்டேன். சைன்னு வச்சுக்க, நல்லா இருக்கும். உங்க பெரிய மாத்தி வச்சு பாருங்க, இதை விட கன்றாவியா இருக்கும். கூட பேசிக்கிட்டு இருக்கா, கையில இருக்கிற பார்த்தல. அததான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ஃபைல் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஃபைலுக்குள்ள கத்தி வச்சிருக்கேன். இந்த ஊரையே நான் மாத்தி கட்டுறேன்டா. ஆமாமா, அந்த ஆறு கிழக்க மக்க போய்கிட்டு இருக்கு. அப்படியே அந்த ஆறை அப்படி மேக்க மக்க திருப்பி விட்டுறேன். இப்ப கிழக்க மக்க போறதுனால 30 அலைக்குது. அது அப்படியே ஆற மேக்க மக்க திருப்பி விட்டு போகமும் வளைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பண்ணி விட்டுறேன். நக்கல் பிடிச்ச பையா. அப்புறம் அந்த தென்னை மரம் நேரா வளர்ந்துட்டு போகுது. எதுக்கு? பறிக்கிறதுக்கு சங்கடமா இருக்குது. அது அப்படியே மண்ணுக்குள்ள வளர்க்க சொல்லு. அப்புறம் மேக்க ஒரு மலை இருக்குது, அது திசை சரியில்லை. அதை அப்படியே கிழக்க கொண்டு தூக்கி வச்சிரு. உனக்கு போய் பேச தெரியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்களே. அப்புறம் இந்த ஊர் கிழக்க மாக்க இருக்குது. மூடிக்கிட்டு போகணும். போய்கிட்டே இருக்கணும். ஒன்னா போயிட்டு இதே மண்ணுக்கு தானே வரணும். வா. ஏன் எங்களுக்கு இந்த ஊருக்கு வரதுக்கு ஒரு வழியே இல்லையாங்க? இவ்வளவு ரோசம் இருக்கிறவா எதுக்கு இந்த மண்ணுக்கு வர? அதான் சொல்றேனே, உங்க அப்பா பெத்துப்பட்டதா வேலைக்கு வாங்க போறேன். நக்கல் பிடிச்சது. இவளை யாரு இப்படி தூண்டி விட்டுருக்கான்னு தெரியலையே. ஒரு மார்க்கமா சுத்திக்கிட்டு இருக்கா. மகாதேவன் மாதிரியும் தெரியலையே, எங்க அண்ணன் மாதிரியும் தெரியல. வேற யாரா இவளுக்கு கூட இந்த மாதிரி இருக்குது? யாரா இருக்கும்? ஒரு சாரன் கவின் இருக்காங்க. அவனுக்கு அந்த இடம் கொடுக்க தெரியாத. பிரேம் அண்ணன் வாய்ப்பு இல்ல. ஆவா சேம மறந்துட்டேன். ஐயக்குட்டி என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஒரு வேலை அவன் ஏதாவது பண்ணிட்டு இருக்கானோ? இரு என்ட்ரி முடிச்சுங்க தானே வரணும். வா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம பக்தி பரவசமா இன்னைக்கு இன்றைக்கு வந்தாச்சு. பக்தி ஞான பலமா வந்திருக்கோம். நம்ம பக்தியை பார்த்து இன்னைக்கு நம்மள இன்றையில செஷன் பண்ணிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளுக்குள்ள போன் அலோடு பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் எவ்வளவு கேட்சப் பண்ண முடியுமோ பண்ணிக்கிடுவேன். நீங்க பண்ண வேண்டியது ஒரு லைக் ஷேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இன்றைக்கு போறேன்னு காலையிலே கோயிலுக்கு போய் பட்டையெல்லாம் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்றைக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன். ஃபைல், தண்ணி பாட்டில் ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு தாகம் எடுத்துச்சுன்னா, தொண்டை வரைஞ்சிச்சுன்னா கேட்குற கேள்விக்கு நமக்கு பேச முடியாது. அதனால தண்ணி ரொம்ப முக்கியம். அதனால நான் வீட்டிலேருந்து வரும்போதே தண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் எல்லாம் பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இன்றைக்கு போனீங்கன்னா இப்படியே போங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள கூப்பிடுற மாதிரி இருக்குது. நான் இன்றைய 8 மணி நேரத்தில் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்கே என்ன நடந்துங்குதே அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஓகே பாய். ஞானப்பழத்தை பிழிந்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த கம்பெனில நிறைய ரவுடி பசங்க எல்லாம் லாந்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓ சேனல். ஆமா இன்றைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா, என்ன பார்த்தா எப்படி தெரியுது? அது நீங்க இன்றைக்கு வந்திருக்கீங்கன்னு பார்க்காமலே தெரியுது. இல்ல கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கேட்டுட்டான். ஹலோ, இது டீசென்டான கம்பெனி, இன்ஜினியர் கம்பெனி.
எங்க சார் உள்ள இப்ப இன்டர்வியூ எடுக்க போறாரு. நான் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரவுடி பசங்களுக்குலாம் இங்க என்ன வேலை? ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி ரவுடி பசங்களெல்லாம் நாம தான் தட்டி கேட்கணும். இங்க நான் இன்றைக்கு வந்தேன் உண்மைதான். ஆனா இந்த இடத்துல நான் என் கடமையை தொண்டாட்டதுக்கு நான் விருப்பப்படுறேன். இந்த ரவுடி பசங்களை இங்க இருந்து நான் அடிச்சு துரத்த போறேன். அதை நீங்க எல்லாரும் லைவா பாருங்க. அந்த லைக் சார் பட்டனே மக்க ஆபீஸுக்கு இன்றைக்கு வந்துட்டு நம்மள ரவுடி பையன் சொல்லிட்டா. இன்னைக்கு உண்டில நாய்க்குண்டா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபைல் ஓகே. அந்த தண்ணி பாட்டில் இருக்கு குடிக்கிறதுக்கு. நான் கூட நாய் குறைக்கும் போது ஊத்தது போன்னு நினைச்சிட்டேன். ரவுடி பசங்க இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல, இதான் டிசிப்ளின். எங்க போனாலும் தண்ணி பாட்டில் கொண்டு போகணும். ஓ, நீங்க எல்லாம் இந்த நார்மலாவே பேச மாட்டீங்க. ஓ, நீங்க நார்மல் பீப்புள் கிடையாது. ஓகே 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 அண்ணே, அவங்க நார்மல் பீப்புள் கிடையாதுண்ணே. என்ன படிச்சிருக்கிய? இது என்ன கம்பெனி? இது என்ன கம்பெனிடா? இன்ஜினியர் கம்பெனிண்ணே. இன்ஜினியரிங் கம்பெனி. நான் பிஏ படிச்சிருக்கேன். இங்க கிளர்க்குக்கு சின்ன வேலைக்கு ஆள் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இன்றைக்கு வந்திருக்கேன். அப்பாட, என் கணிப்பு வீண் போகலப்பா. நீ என்னடா கணிச்ச? இல்லனே, பட்டைக்கும் இன்ஜினியருக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கியான்னு நினைச்சோம்னே. உள்ள வாங்கடா. அண்ணனை கூப்பிட்டாரு. அடே, இன்னைக்கு இவளுக்கு இன்றைக்கு நம்ம தான் எடுக்கணும். கேட்கிற கேள்வியில திளறிக்கிட்டு இனிமே இந்த போன் அவ கையில தொடக்கூடாடா. போன் இல்லனே, அவ எதையுமே தொட மாட்டா. பாரு, பிஏவாது முடிச்சிட்டியலா இல்லன்னா இன்னும் போய்கிட்டு தான் இருக்கீங்களா? உங்களை மாதிரி ரவுடி பசங்க கிட்ட நான் பதில் சொல்றதே கிடையாது. நீங்க நார்மல் பீப்புளே கிடையாது. இவ்ளோ பெரிய ஆபீஸ்க்குள்ள வந்திருக்கத பாரு, சாரத்தை கட்டிக்கிட்டு. தாங்கள் பெயர் என்னவோ? ஞான பழத்தை புளிந்து முருகா. சரி, உள்ள வாங்கடா. அம்மா, உங்களுக்கு அங்க உள்ள என்ன வேலை? பெரிய வேலை ஒண்ணு இல்ல. அது எனக்கும் தெரியும். உங்களுக்கு பெரிய வேலை இருக்காதுன்னு. சும்மா முதலாளி, அவ்வளவுதான். இந்த கம்பெனி ஓனர், வேற ஒண்ணும் பெருசா இல்ல. நீங்களும் கம்பெனிக்கு ஓனரா? இவனுங்களுக்கு அண்ணன். உடம்பு முழுக்க கொசரா இருக்கும் முழுக்க. அவனுங்களுக்கு அண்ணன்னு சொன்னா என்ன, இந்த கம்பெனிக்கு ஓனர்னு சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணு தானே.